வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்டெக்ரா மென்பொருள் நிறுவனத்தின் 31ஆம் ஆண்டு விழா இன்று மாலை நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று 25 ஆண்டுகள் பணிமுடித்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 31 ஆண்டுகளுக்கு முன் 5 பேருடன் துவங்கிய நிறுவனத்தில் தற்பொழுது 2800 பேர் பணியாற்றுவது பாராட்டத்தக்கது என்றார். எல்லோருக்கும் கல்லூரி வரை இலவச கல்வி என்பது உட்பட பல்வேறு திட்டங்களால் 100% கல்வி பெற்ற மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியுள்ளோம். படிக்கும் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது, தனியார் நிறுவனங்கள் மூலம்தான் வேலை கொடுக்க முடியும். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகிறார்கள். 2000 அறைகள் தேவை. இதற்கு தனியார் பங்களிப்பு அவசியம். தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும். இதில் இன்டெக்ரா முதலிடத்தில் உள்ளது. உழைப்பிருந்தால் உயரலாம். நேர்மையான தொழில் அதிக வளர்ச்சி பெறும். இதற்கு உதாரணம் இன்டெக்ரா நிறுவனம் என முதல்வர் ரங்கசாமி பேசினார். தொழில் துவங்குபவர்களுக்கு அரசு நடைமுறைகளை எளிதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வருவதில் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. பல நிறுவனங்கள் வர வேண்டும். அவர்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலையளிக்க புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா துவங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். விழாவில் மேலாண் இயக்குநர் ஸ்ரீராம் சுப்பிரமணியன், இணை மேலாண் இயக்குநர்கள் அனுராதா, அத்வைத் மற்றும் நிர்வாகிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டார்கள். ஏற்கனவே பற்றி சொன்னாங்க, முதலமைச்சர் மக்கள் முதலமைச்சர் பற்றி சொன்னாங்க. இதுக்கு என்னென்ன வழியில் அவங்களுக்கு கல்வி எல்லாம் கொடுக்கலாம், எளிதாக எந்த ஒரு சிரமம் இல்லாமல் படிக்க முடியும், படிக்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான நோக்கம். அதன் அடிப்படையில் பல திட்டங்களை கொண்டு வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு எல்லோருக்கும் கல்வி என்ற நிலையை இந்த அரசு, எங்களுடைய அரசு உருவாக்கி இருக்கின்றது. கல்லூரி, மருத்துவம் சார்ந்த தொழில்நுட்ப கல்லூரிகள். புதுச்சேரியில் உலக நன்மைக்காக தர்ம சம்ரக்ஷண சமிதி என்ற அமைப்பு சார்பில் சத சண்டி ஹோமம் கிழக்கு கடற்கரை சாலை ஸ்ரீ சங்கர வித்யாலய மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சத சண்டி ஹோமத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து கோபூஜை மற்றும் அஸ்வத் பூஜையிலும் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் புதுச்சேரியில் நியாய விலை கடைகளில் இலவச அரிசி விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் துணைநிலை ஆளுநர் பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அரசியல் செய்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்டு சென்றார் துணைநிலை ஆளுநர். புதுச்சேரியில் நியாய விலை கடைகளில் கடந்த 3 மாதங்களுக்கான இலவச அரிசி வழங்கப்படாத நிலையில் துணைநிலை ஆளுநர் இலவச அரிசி வழங்குவதற்கு புதிய ஒப்பந்த புள்ளி கோருமாறு அரசுக்கு அறிவுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது இலவச அரிசி விரைவில் வழங்கப்படும் என ஆளுநர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் அமைச்சர் ஜான்குமார் காமராஜர் நகரில் 47 லட்சம் நிவாரண பணிக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். அமைச்சர் ஜான்குமார் காமராஜர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 12வது கிராஸ் மெயின் ரோட்டில் மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் புதியதாக யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த பணியானது 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கிழக்கு கடற்கரை சாலை கிருஷ்ணா நகரின் விரிவாக்கத்தில் அமைந்துள்ள சர்ச் தெருவுக்கு புதியதாக தார் சாலை அமைப்பதற்கான 9 லட்சம் ஒதுக்கீடு செய்து அப்பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. மொத்தமாக 2 இடங்களிலும் 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், மாணவர் கூட்டமைப்பு தலைவர் நாராயணசாமி மற்றும் அரசு அதிகாரி டாக்டர் பால்ராஜ், ஊர் பெரியவர்கள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள், பாஜக உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். மழைக்கு முன்பாக போர்க்கால அடிப்படையில் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் சாலை பணியினையும் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்குறுதி அளித்த அமைச்சர் ஜான்குமார் நிறைவேற்றும் வகையில் இன்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்ததன் காரணமாக பொதுமக்களும் குடியிருப்பு சங்க நிர்வாகிகளும் அமைச்சர் ஜான்குமாரின் சேவையை பாராட்டி திரளாக வந்து சால்வை அணிவித்து பாராட்டு கூறினார்கள். காமராஜ் தொகுதி சமூக சேவகர் நாராயணசாமி, பெஞ்சல் புயல் மழை நேரத்தின் போது கிருஷ்ணா நகர் 12வது கிராஸில் சாலை நிரம்பி தண்ணீர் ஓடியது. அப்போது அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து காமராஜ் தொகுதி மக்களின் வேண்டுகோளை ஏற்று தண்ணீர் சூழ்ந்த பகுதியினை பார்வையிட்டு பொதுமக்கள் விருப்பத்திற்கேற்ப யூ வடிவ வாய்க்கால் அமைப்பேன் என வாக்குறுதி கூறினார். தொகுதி பிரச்சினைகளையும் மக்கள் தேவைகளையும் உடனுக்குடன் கொண்டு செல்லும் தொகுதி தலைவர்கள் விஜயராஜ் மற்றும் கோகுல் கண்ணனுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் அமைச்சர் ஜான்குமார் சால்வை அணிவித்து பாராட்டு கூறினார்.
புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மத்திய அரசின் சேவா பக்வாடா முன்னிட்டு மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் நாய்களுக்கு வெறி நோய்க்கடி தடுப்பூசி போடும் முகாமை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். சமீப காலமாக புதுச்சேரியில் நாய்கள் சாலையில் செல்வர்களை கடித்தரும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க அரசு கால்நடை துறையானது பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருநாய் மற்றும் வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு வெறி நோய் தடுப்பூசி முகாம்கள் நடத்தி வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மத்திய அரசின் சேவா பக்வாடா முன்னிட்டு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் மேல் சாத்தமங்கலம் திருக்காஞ்சி கிராமத்தில் செல்ல பிராணிகளுக்கான வெறி நோய் தடுப்பூசி முகாமை நடத்தியது. இதில் சிறப்பு விருந்தினராக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தடுப்பூசி போடும் முகாமை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் துறையின் இயக்குநர் டாக்டர் லதா மங்கேஷ்வர் கலந்து கொண்டார். இம்முகாமில் நாய்களுக்கு வெறி நோய் தடுப்பூசி செலுத்தினர். தொடர்ந்து ஒரு வாரம் இந்த முகாமை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கால்நடை மருத்துவர்கள் மோகன், ஆனந்த்ராமன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வரலாற்று சாதனை படைத்த பாரத பிரதமர் மோடி GST 2.0 சீர்திருத்தங்கள் நாடு முழுவதும் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. பால் முதல் கார் வரை சுமார் 375க்கும் மேற்பட்ட பொருட்களின் விலைகள் குறைந்திருக்கிறது. ஏழைகள் வீட்டிலும் இப்பொழுது இருக்கும் ஃப்ரிட்ஜ் போன்ற பொருட்களுக்கும் 2 வீலர்களுக்கும் வரிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் இந்த தீபாவளிக்கு மக்கள் அதிகமான பொருட்களை வாங்கவும் வாங்காவிட்டால் அந்த பணத்தை சேமிக்கவும் வழி ஏற்பட்டிருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் ஏற்ற வரியை குறைத்ததாக சரித்திரமில்லை. அதை மாற்றி வரலாற்று சாதனையை பாரத பிரதமர் நிகழ்த்தியிருக்கிறார். GST 2.0 சீர்திருத்தங்களுக்காக புதுச்சேரி மக்கள் சார்பில் பாரத பிரதமருக்கும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் GST கவுன்சிலுக்கும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் மக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று புதுச்சேரி மாநில பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு GST வரி குறைப்பு செய்திருக்கிறது. இதனால் 375க்கும் மேற்பட்ட பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளன. ஏழைகள், நடுத்தர மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பால் பொருட்களில் இருந்து வசதியானோர்கள் விரும்பும் கார்கள் வரை விலைகள் பெருமளவு குறைந்துள்ளன. GST சேமிப்பு விழாவாக மத்திய அரசு இதனை நாடு முழுவதும் கொண்டாடி வருகிறது. இந்த சீர்திருத்தங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில முன்னாள் தலைவரும் ராஜ்யசபா MPயுமான செல்வ கணபதி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும், குறிப்பாக புதுச்சேரி மாநில மக்கள் பிரதமர் மோடிக்கு கடமைப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மகளிர்களுக்கு வீடு தேடி இலவசமாக நாப்கின் வழங்கும் திட்டத்தை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் துவக்கி வைத்தார். புதுவை ரெட்டியார்பாளையம் காவேரி நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் பத்திரிகையாளரை சந்தித்து பேசிய சசிபாலன் அவர்கள் கூறியதாவது: உழவர்கரை தொகுதியில் மகளிர் பாசறை நிர்வாகிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாப்கின் வேண்டுமென்று கூறினால் அடுத்த 30 நிமிடத்தில் நாப்கின் உங்கள் வீட்டிற்கே வந்து சேரும். விளம்பரம் எதுவும் செய்யப்பட மாட்டாது எனவும் அவர் கூறினார். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் இலவசமாக சானிட்டரி நாப்கின் திட்டத்தினை சசிபாலன் மகளிர் பாசறை அணி முன்னெடுத்து நடத்துவதால் உழவர்கரை தொகுதி மகளிர்கள் எவ்வித தயக்கமுமின்றி எந்த நேரத்திலும் இந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரத்யேக எண்ணை பயன்படுத்தி மகளிர் அணி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இலவசமாக நாப்கினை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மகளிருக்கான மகளிரின் எவ்வித புகைப்படமும் வீடியோக்களை எடுக்கப்பட மாட்டாது என்பதனையும் அவர் கூறினார். இந்த பேட்டியின் பொழுது மகளிர் பாசறை நிர்வாகிகள் உடன் இருந்தனர். உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் இலவச நாப்கின் வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின்படி நாங்கள் ஒரு 2 ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்குறோம். அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் வீடு தேடி நாப்கின் வழங்கும் திட்டத்தை இன்றைக்கி இந்த மகளிர் அணி சார்பாக அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நான் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழுப்புரம், புதுச்சேரி, நாகை 4 வழி புறவழி சாலையில் பாகூர் சேலிமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்கப்படுவதாக தெரிய வருகிறது. இங்கு சுங்கச்சாவடி அமைந்தால் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள கிராமப்புற மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர். அதே நேரத்தில் சுங்கச்சாவடி அமைக்கும் பொழுது குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூர அளவை கடைபிடிக்க வேண்டும் என்று உள்ளது. ஒரு சுங்கச்சாவடிக்கும் மற்றொரு சுங்கச்சாவடிக்கும் ஏறக்குறைய 50லிருந்து 60 கிலோமீட்டருக்கு அடுத்துதான் சுங்கச்சாவடி அமைக்க வேண்டும் என்று விதி உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் சேலிமேடு பகுதியில் அமைக்கிருப்பதாக கூறப்படும் சுங்கச்சாவடியானது மதகடிப்பட்டு அருகே கெங்கராம்பாளையம் சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. இப்படி குறிப்பிட்ட தூரத்தில் 2 சுங்கச்சாவடிகள் இருப்பது விதிமுறைகளுக்கு எதிரானது.
இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவதுடன் உள்ளூர் மக்களும் ஏழை எளிய விவசாயிகளும் அதிக தொகையை சுங்கச்சாவடிக்காக செலவழிக்க நேரிடும் என இங்கு அமைக்கக்கூடிய சுங்கச்சாவடியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தேசிய நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் சுங்கச்சாவடி அமைக்கும் பணியில் இருந்து பொருட்களை தூக்கி எறிந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. இந்த போராட்டத்தின் காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சமாதான பயிற்சி நடத்தி களைய செய்தனர். கடலூர் வட்டம் மஞ்சக்குப்பம் கிராமத்தில் கார் ஸ்டாண்ட் அருகில் இன்று 22/9/2025 அன்று காலை 11 மணியளவில் கடலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் மாநகர காங்கிரஸ் சார்பில் பிஜேபி மோடி அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்தின் வாக்குத்திருட்டை கண்டித்து கையெழுத்து ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் டிஜிட்டல் பேனர் வைக்கப்பட்டு அதில் கடலூர் காங்கிரசின் சார்பாக கையெழுத்து நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது. இதனை டாக்டர் M.K. விஷ்ணு பிரசாத் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி ஒருவருக்கு தான் உண்டு என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் இந்த கையெழுத்து இயக்கத்திலே உங்களுடைய பொன்னான கையெழுத்தினை விட்டு எங்களுடைய மத்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி இந்தியாவில் முதல் முறையாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பரிமாற்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சண்டிகரில் இருந்து 10 நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் புதுச்சேரி வந்தனர். அவர்களை மரியாதையுடன் வரவேற்று சமூக சேவைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வு சாரதா கங்காதரன் கல்லூரி தன்னாட்சி புதுச்சேரி வளாகத்தில் 18/9/2025 அன்று சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் S. பாபு நிகழ்விற்கு தலைமை தாங்கி தலைமை உரை வழங்கினார். நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் S. சரவணன் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று வரவேற்புரை வழங்கினார். நாட்டு நலப்பணி திட்ட மாநில அலுவலர் சதீஷ்குமார் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து NSS பற்றிய சிறப்புரையாற்றினர். சண்டிகரிலிருந்து வருகை தந்த 10 நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் தங்களது சமூக சேவை அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். நாட்டு நலப்பணி திட்ட பள்ளி ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி அவர்கள் நன்றியுரை வழங்கினார். சாரதா கங்காதரன் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் சீனு தண்டபாணி நிகழ்விற்கான ஏற்பாடுகளை செய்து நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைத்தார். 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சேர்ந்த 220க்கும் மேற்பட்ட NSS மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுவை மாநில ஆசிரியர் கூட்டமைப்பின் தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையிலும் மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி முன்னிலையிலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறை முன்பு ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றம் அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் TET எழுதிட வேண்டும் என்று அளித்திருந்த தீர்ப்பை மறுசீராய்வு செய்ய வலியுறுத்தியும் 288 தொகுப்பூதிய ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அடுத்த கட்டமாக ஆசிரியர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் தலைமை செயலரை சந்தித்து விளக்க கடிதம் கொடுப்பது எனவும் இதனைத் தொடர்ந்து மத்திய கூட்டமைப்பு நிர்வாகிகள் அக்டோபர் முதல் வாரத்தில் டெல்லிக்கு சென்று மத்திய கல்வி அமைச்சக அதிகாரிகள் மற்றும் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அதிகாரிகளை சந்தித்து இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதெனவும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் அனைத்து நிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை மீண்டும் அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று துரிதமாக வென்றெடுப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரி எல்லை பகுதியான பாகூர் அருகே உள்ள சேலிமேடு பகுதியில் புதிதாக சுங்கச்சாவடி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சேலிமேடு பகுதியில் புதிதாக சுங்கச்சாவடி அமைத்தால் சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதிதாக அமையவுள்ள சுங்கச்சாவடி அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக மறியலில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் கிராமத்தில் ஆயுத பூஜை முன்னிட்டு 100 நாள் வேலை செய்யும் 120 பெண்களுக்கு சில்வர் குடம், மண் அழுவதற்கு மண்வெட்டி, அலுமினிய பாத்திரம் மற்றும் கத்தி ஆகியவற்றை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய பெண்களிடம் உரையாடிவிட்டு உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி என்கின்ற ராஜவேலு, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வீராம்பட்டினம் வார்டு துணை செயலாளர் மணி கோபி, தொகுதி துணை செயலாளர் சிவா, மேல அமைப்பு பிரதிநிதி செல்வம், கலைசெல்வம், நாகப்பன், வார்டு கழக செயலாளர்கள் பாலு, ஜெயக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் வேலு, இளைஞர்கள் பரத் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள்.
இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏழை எளிய பெண்கள் ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் நகர மற்றும் கிராம பகுதிகளில் தனியார் நிறுவனம் சார்பில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே நகர பகுதியில் கிரீன் வாரியர் என்ற தனியார் நிறுவனத்தின் கீழ் 500க்கும் மேற்பட்டோர் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் ரூபாய் 8,000 ரூபாய் 14,000 உயர்த்தி வழங்க வேண்டும். துப்புரவு பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். மாதந்தோறும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் வழங்க வேண்டும். போனஸ் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பணிகளை புறக்கணித்து துப்புரவு பணியாளர்கள் ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் துப்புரவு பணியாளர்களை கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் தனியார் நிறுவனம் தங்களை பணியிலிருந்து நீக்கிவிட்டு வட மாநிலத்தவரை பணியில் அமர்த்துவோம் என எச்சரிக்கை விடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் வண்டிப்பாளையத்தில் PLF என்கின்ற மகளிர் சுய உதவிக்குழு இயங்கி வருகிறது. இந்த குழுவில் சட்ட விதிகளை மீறி அதிகார தலையீடு செய்யும் நபர் மீது நடவடிக்கை எடுக்கவும் இக்குழுவின் கீழ் 27 பெண்கள் சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருகிறது. 360க்கும் மேற்பட்டோர் ரெட்டியார்பேட்டை, அன்னப்பேட்டை, வண்டிப்பாளையம், நயினார்குப்பம் ஆகிய பகுதிகளில் இருந்து இக்குழுக்களின் கடந்த 15 ஆண்டுகால ஜனநாயக பூர்வமாக செயல்பட்டு வருகிறது. வாழ்வாதார தீர்த்துடைப்பு, வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் போன்ற திட்டப் பணிகள் மகளிர் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இக்குழுவில் நிர்வாகிகள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொதுக்குழு கூட்டப்பட்டு ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது இக்குழுக்களின் வங்கிக் கணக்கில் 35 லட்சம் ரூபாய் உள்ளது. இப்பணத்தை கொள்ளையடிப்பதற்கு வெளிநபர்கள் மற்றும் திட்ட அதிகாரிகளின் துணையோடு போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு தீர்த்தநகரி IOB வங்கி அதிகாரிகளின் துணையோடு காசோலைக்கு பதிலாக பணமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தீர்மானங்கள் நிறைவேற்றாமல் ஆளும் கட்சி மற்றும் திட்ட அதிகாரிகளால் மேற்கண்ட முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது எனவும் இப்பிரச்சனையில் தலையிட்டு தவறு செய்தவர்கள் மீது விசாரணை மேற்கொண்டு ஆவணம் செய்யுமாறு CPIM கட்சியினர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முன்கூட்டியே வேறொரு அமைப்பினர் அனைவரும் மனு கொடுக்க ஆட்சியர் அலுவலகம் உள்ளே சென்றதன் அடிப்படையில் நாங்களும் செல்கிறோம் என்ற அனைவரும் உள்ளே செல்கையில் DSP ரூபன்குமார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க அழைத்து சென்றார். பல்லவராயநத்தம் அஞ்சல் பண்ருட்டி வட்டம், கடலூர் மாவட்டம் மற்றும் பல்லவராயன் நத்தம், குயிலாப்பாளையம், PVM தொட்டி, குச்சிப்பாளையம் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கூறியதாவது, 150 ஆண்டு கால பழமை வாய்ந்த கோவிலில் திட்டமிட்டு அபகரிக்கும் நோக்கத்தோடு ஒரு சிலரின் துணையோடு பல்லவராயநத்தம் காலனியைச் சேர்ந்த சிலர் செயல்படுகின்றனர். இந்த நிலையில் கடந்த 22ஆம் ஆண்டு காலமாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்தது. இது கோவிலின் குலதெய்வமாக வழிபடுவோர் மற்றும் 4 கிராமத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இணைந்து பணிகளை மேற்கொள்ள கடந்த 14/9/2025 அன்று கும்பாபிஷேகம் நடைபெறிருந்தது. இந்த நிலையில் மேற்சொன்ன பல்லவராயநத்தம் காலனியை சேர்ந்த சிலர் வேண்டுமென்றே கும்பாபிஷேகம் நடந்தால் அதில் தங்களுக்கும் பங்கு வேண்டுமென்றும், இல்லையென்றால் ஜாதி பிரச்சனையாகும் என்றும் கூறியதால் கடந்த 13/9/2025 அன்று கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டாட்சியர், வருவாய் அலுவலர், காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகிய தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை எனும் பெயரில் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு வேண்டிய 5 பேரை ரகசியமாக அழைத்து சென்று கிராம மக்களின் கருத்துக்களை கேட்காமலும் எந்த தகவலும் தெரிவிக்காமலும் அமைதி பேச்சுவார்த்தையில் பேசி முடிக்கப்பட்டதாக ஒரு தகவலை தெரிவிக்கின்றனர். அவர்கள் கிராமம் சார்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை அவர்களுக்கு தெரியாமல் நடந்துள்ளது என்றும், எனவே இப்பேச்சுவார்த்தையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும், நடுநிலையான அதிகாரிகளை கொண்டு அனைத்து மக்களுக்கும் தகவல் தெரிவித்து எங்களுக்கு சொந்தமான மாரியம்மன் கோவிலில் வழிபடவும் திருவிழா எடுக்கவும் வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் சண்முத்து கிருஷ்ணன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். கடலூர் முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் சார்பில் 30 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகள் செய்து வருகின்ற சேவையை பாராட்டியும் தமிழ்நாடு அரசின் 2025 பசுமை முதன்மையாளர் விருது பெற்றமைக்கும் கடலூர் தேசிய பசுமைப்படை மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் செல்வநாதனுக்கும் கடலூர் புனித வளனார் பாலர் பள்ளி கலையரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் தலைவர் கவிஞர் சிங்காரம் தலைமை வகித்தார். விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் ஓய்வு பெற்ற முதுகலை வேளாண் ஆசிரியரும்
அறக்கட்டளையின் செயலாளருமான கவிஞர் குறிஞ்சி ரவி வரவேற்றார். விழாவிற்கு முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலரும் மஞ்சு கலைக்கூட நிர்வாகியுமான முத்துக்குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவின் தொடக்கத்தில் கடலூர் பாவேந்தர் பல்கலைக்கூட மாணவர்களின் இசை கச்சேரி நடைபெற்றது. மாணவர்களுக்கு அறக்கட்டளையின் அறங்காவலர்களான பேரா முனைவர் சீனிவாசன், முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர் திருஞானம், முன்னாள் தலைமை ஆசிரியர் ராஜசேகரன், சிசிசி கம்ப்யூட்டர் தட்டச்சு கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் பொன் பத்மகுமார் ஆகியோர் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார்கள். அறங்காவலர் பி வெங்கடேசன் அறக்கட்டளையின் செயல்பாடு அறிக்கையை வாசித்தார். பாவலர் சண்முகசுந்தரம், கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், அலுவலக சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் மனோகர், கடலூர் சென்ட்ரல் லயன்ஸ் சங்க முன்னாள் தலைவர் கோ பன்னீர்செல்வம், கடலூர் கோஸ்டல் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டரியன் ரவி, நடிகர் சங்க ஒருங்கிணைப்பாளர் மக்கள் குமார், பணி நிறைவு பெற்ற உணவு பாதுகாப்பு அலுவலர் நலத்தம்பி, செந்தமிழ் இலக்கிய பேரவையின் கடலூர் மாவட்ட தலைவர் சுந்தர் ராஜா உள்ளிட்ட பலர் வாழ்த்துரை வழங்கினார்கள். கடலூர் செல்வா என்கின்ற கலை நன்மணி செல்வநாதன் ஏற்புரையாற்றினர். பாவேந்தர் பல்கலைக்கூடம் நிர்வாகி அண்ணாமலை, துணைத் தலைவர்களான ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஜெகத் ரட்சகன், நடிகர் அறிவழகன், கவிஞர் ராம் ஜெகதீசன், இணை செயலாளர் அரங்க அருள்ஒளி இளங்கோவன் குமார், கவிஞர் காரை பழ ஆறுமுகம் ஆகிய நிர்வாகிகள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இறுதியில் அறக்கட்டளையின் பொருளாளர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கவிஞர் ஜெயபால் நன்றி கூறினார். கோடி வணக்கம், நன்றி கூறி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நம்முடைய முத்திரை கல்வி காரைக்கால் மாநிலம் இஸ்லாமிய நண்பர்கள் குழு சார்பில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் குழு தலைவர் அமீருதீன் தலைமையில் நடைபெற்றது. காரைக்கால் இஸ்லாமிய நண்பர்கள் குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் மாநில துணைத் தலைவர் அல்தாபி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இஸ்லாம் குறித்த சந்தேகங்களுக்கு பதிலளித்தார். மேலும் மக்கள் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் முஸ்லிம்கள் அல்லாத மக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று இஸ்லாம் பற்றிய சந்தேகங்களுக்கு கேள்விகள் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சி மூலம் சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்க ஏதுவாக இருக்கும் என காரைக்கால் இஸ்லாமிய நண்பர்கள் குழு நிர்வாகிகள் தெரிவித்தனர். எங்களுக்கு முன்னாள் வாழ்ந்த முஸ்லிம் பெரியவர்கள், மூதாதையர்கள் அவங்க எழுதி வைத்து சென்று, ஆனாலும் அதை மீறி அவர்கள் அதை சட்டமாக்கினாங்க. ஒரு திருத்தத்தை கொண்டு வரலாம். வக்ஃப் சட்டம்னா என்னன்னா, முஸ்லிம்கள் தங்களுடைய சமூக முன்னேற்றத்திற்காக, வழிபாட்டிற்காக. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை திதியன்று அக்னி கரகம் எடுத்தல் விழா நடைபெறுவது வழக்கம். அதனையடுத்து புரட்டாசி மாத அமாவாசை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகளுடன் அக்னி கரகம் எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அக்னி கரகம் எடுத்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மேலும் உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயத்தாரர்கள் மோகனகிருஷ்ணன், மணிவாசன் குடும்பத்தினர்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி பாலசுந்தரம், அக்னி கரக திருப்பணி குழுவினர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் மூர்த்தி பால்ராஜ் அவர்கள் முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார், அவரது மனைவி சித்ரா, மகன் ஆனந்த்ராஜ் ஆகியோர் மீது காவல்துறையில் கொடுத்த மிரட்டல் புகார் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? செஞ்சி சாலையில் வாடகைக்கு வந்து கட்சி அலுவலகத்தை காலி செய்ய பல லட்சம் மிரட்டி பணம் பறிப்பு. முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் வழக்கறிஞர் வீடு ஆக்கிரமிப்பு. இதில் புதுச்சேரி அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று LUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ராஜா தியேட்டர் அருகில் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் முத்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை, AIUTUC மாநில செயலாளர் சிவக்குமார், சமூக ஆர்வலர் மேகராஜ், CPI ML புகழேந்தி ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் சார்பில் சேகர், சாமிக்கண்ணு, வெங்கடேசன், சுதாகர், சண்முகம், ஞானசேகர், ஜானி, கலைசெல்வன், சத்யா, குமரன், பார்த்தசாரதி, ராஜசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். தமிழ் தேசிய போராளி சாகுல் அமீது உருவப்படத்திற்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. தமிழ் தேசியத்தின் போராளி தமிழ் முழக்கம் சாகுல் அமீது அவர்களுக்கு புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பாக புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் தலைமை நடைபெற்ற புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி பொறுப்பாளர்கள் வேலு, தேவிப்பிரியா, சீதாராமன் ஆகியோர் முன்னிலை வகிக்க நிர்வாகிகள் திவாகர், கிருஷ்ணமூர்த்தி, வேலவன், சசிகுமார், அமுதன், பாலா, மதியழகன், ராஜ்குமார்,
சங்கர், பாலாஜி, ராஜ்கமல், ஆனந்த், வினேத், கார்த்திக், ஜெயசூர்யா, வெங்கடாச்சலபதி மற்றும் நாம் தமிழர் கட்சி மாநில தொகுதி மற்றும் பாசறை நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கணவாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் வேதகிரி. இவர் வெள்ளினூர் கொம்பாக்கம் சாலையில் தனது வீட்டிலேயே இரும்பு பட்டறை வைத்து தொழில் செய்து வருகிறார். இதனிடையே வேதகிரி நேற்றிரவு வழக்கம் போல் பட்டறை வேலைகளை முடித்துவிட்டு மது அருந்தி உறங்கியுள்ளார். இந்நிலையில் இன்று காலை தனது கணவரை எழுப்புவதற்காக பட்டறைக்கு சென்ற அவரது மனைவி வேதகிரி ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து வெள்ளினூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வேதகிரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் வேதகிரி சுத்தியால் அடித்து கொல்லப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா அல்லது பட்டறை தொழில் செய்வதால் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கேட்டு கொடுக்க மறுத்ததால் கொலை செய்யப்பட்டதா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் 60 வயது முதியவர் சுத்தியால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த பூரணாங்குப்பம் கிராமம் திடீர் நகரை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி நெடுஞ்செழியன். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் பூரணாங்குப்பம் பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று காலை வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் இரவு முழுவதும் வீடு திரும்பவில்லை. பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் புதுச்சேரி கடலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ரைஸ் மில் எதிரில் உள்ள புதரில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் இருப்பதாக தவளக்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் இவர் பூரணாங்குப்பத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி நெடுஞ்செழியன் என்பது தெரியவந்தது. இவரது உடலில் பல்வேறு இடங்களில் காயங்களுடன் இறந்து கிடந்தவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்து கிடந்த இடத்திற்கு மேலே 2 கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளது. அதன் பதிவுகளை காவல்துறையினர் கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.